சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபிக்கு கண்டிப்பாக ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா கடைசி 6 போட்டிகளில் 6 அவுட் ஆஃப் 6 கேம்ஸை வின் பண்ணி அவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க. இந்த வருஷமாவது அவங்க கப்பு வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே எதனால் குவாலிஃபை ஆகலை, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற உங்களுடைய மைண்ட் தாட்டை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சைட்லேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன். சரியாக தப்பா அப்படின்றது தெரியல. தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அன்றைக்கி மேட்ச்சில் சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பேட்டிங் ஃபஸ்ட்டு ஆடி இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா ஆர்சிபி 18.1 ஓவர் அல்லது 18 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணணும். இதான் அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கான சினாரியோ. ஒருவேளை சிஎஸ்கே பேட்டிங் ஃபஸ்ட்டு ஆடி அந்த 218 ரன் சிஎஸ்கே அடிச்சிருந்தாங்க அப்படின்னா முழுக்க ஆர்சிபி மேலே இன்னமும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். சேசிங் அப்போ ஆர்சிபி 18.1 ஓவருக்குள்ளே அடிக்கணும் அப்படின்ற ப்ரெஷர்லேயே விக்கெட் அதிகமாக இழந்திருப்பாங்க. அப்படிங்கிறது என்னோட மைண்ட் தாட்டு ஃப்ரெண்ட்ஸ். அது நடக்காமல் சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் ஆடி அவங்க மேலே அவங்களே ப்ரெஷரை போட்டுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அந்த இடத்துல எழும்புது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, சர்துல் தாக்கூர் ஆடினதுக்கு பதிலாக ராஜ்வர்தன் ஹங்கர்கேக்கர் ஆடி இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்குள்ளே இருந்துச்சு. எதனால் அப்படின்னா கடந்த சில போட்டிகளாகவே சர்துல் தாக்கூர் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. அவருடைய பிளேஸில் ஹங்கர்கேக்கர் ஆடி இருந்தார் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டீப் பேட்டிங் லைனப்பும் கிடச்சிருக்கும் சிஎஸ்கேவுக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு 10 ஓவர் வரைக்குமே 78-1 அப்படின்ற நிலமையில தான் ஆர்சிபி இருந்தாங்க. அடுத்த 10 ஓவரில் தான் 140 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல தான் ருத்துராஜ் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா ருத்துராஜ் அவங்க மெயின் பவுலர்ஸ்க்கே ஓவர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவங்க அடி வாங்கின போதிலும் பார்ட் டைம் பவுலரான டேரில் மிச்சல் அண்டு ரச்சின் ரவீந்திராவுக்கு எதனால் ஓவர்ஸ் கொடுத்துருந்தா ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி 200க்கும் மேற்பட்ட ரன்களை 4 முறை அடிச்சிருக்காங்க. அதில் அந்த எல்எஸ்டி ஒரு டைம் சேஸ் பண்ணியிருக்காங்க. மித்த 3 டைமும் சிஎஸ்கே டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிஎஸ்கே சேசிங்கில் அந்த 190+ ஸ்கோரை 3 டைம் சேஸ் பண்ணியிருக்காங்க. எதுலேயுமே இது வரைக்கும் வின் பண்ணல இந்த சீசனில். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கருத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ்.